கள்ளக்குறிச்சியில இப்ப நிறைய பேர் கள்ளசாரம் குடிச்சாங்க, நிறைய பேர் இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை பத்தி நான் என்ன நினைக்கிறேன்னா, அது ஃபர்ஸ்ட் ஆரம்பத்திலேயே சாப்பிட்டாங்க. ஒரு 2 பேர் 3 பேர் உயிர் விட்டது தெரியும். தெரிஞ்சுன்னு மீன் போய் சாப்பிடுறது அது ரொம்ப முட்டாள் வேலை. அது வேணும்னு பண்றது. வேணும்னு பண்ணி நம்ம என்னது நம்ம போய் சாவறானுங்க, அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. அது கவர்மெண்ட்ல நம்ம ஏதாவது நிதி கொடுப்பாங்க, அதை வச்சு நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்க சாப்பிட்டுக்குவாங்க இந்த நினைச்சு கூட சாப்பிட்டு உயிர் விட்டுருக்கலாம். அதனால கூட நடந்திருக்கலாம். ஆனா அது வேணும்னு அது பண்ணாங்களா இல்ல வேணான்னு பண்ணாங்களா நம்மளுக்கு தெரியாது. ஆனா சாப்பிட்டது தப்பு, அவங்க சாப்பிட்டு உயிர் விட்டது தப்பு. அதான் அது தெரியாத குடிச்சிருப்பாங்க, சிலர் தெரிஞ்சு குடிச்சிருப்பாங்க. தெரியாத குடிச்சவங்க பரிதாபம், தெரிஞ்சு குடிச்சவங்க போறது தான் நல்லது. மற்றபடி எதுங்க இது தெரியும். இது வருஷத்துல ஒரு முறைக்கு 2 முறை நந்தம் தான் இருக்குது. இது அரசாங்கம் தான் இந்த கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணுன்ற ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் மக்களிடையே. அவங்களும் சைலண்ட் தான் இருக்கிறாங்க. இந்த கள்ளச்சாராயத்தை கூடிய விரைவில் அந்த கள்ளச்சாராயம் விற்கிற கும்பல் யாரோ அந்த கள்ளச்சாராயத்தை சீக்கிரமா தடை பண்ணணும் தமிழக முதல்வர்கிட்ட அன்பான கோரிக்கை. இது மிகவும் மோசமான ஒரு சம்பவம். இது போல நிச்சயமாக உறுதியாக நடக்கக்கூடாது. இது நடந்திருக்கிறது என்றால் எல்லோருமே வருத்தப்படக்கூடிய செயல். இதில் அரசாங்கத்தை மட்டும் குறை சொல்லி பயனில்லை, சமூகமும் இதை எதிர்க்க வேண்டும். இந்த 60 பேர் இதுவரை இறந்திருக்கிறார்கள் என்றால் இது இன்றைக்கு மட்டும் நடக்கின்ற விஷயம் இல்லை, 2-3 ஆண்டுகளாகவே தொடர்ந்து நடந்து வந்து கொண்டிருக்கிறது. அதை கருத்தில் கொள்ளாமல் கவனத்தில் கொள்ளாமல் ஏனோ தானோ என்று இருந்திருக்கிறார்கள் பொறுப்பில் உள்ளவர்கள். இந்த பொறுப்பில் உள்ளவர்கள் எல்லோருமே கண்டிக்கப்பட வேண்டியவர்கள், தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். அவர்களை அடக்கி ஒடுக்க வேண்டிய முறையிலே அடக்கி ஒடுக்க வேண்டும். அப்படி நடந்தால்தான் இது போல ஒரு நிகழ்வு இனிமேல் நடக்காமல் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும். நிறைய அரசு அதிகாரிகளும் இதுல இருந்தாங்க, அவங்களோட அலட்சியத்தாலதான் இது நடந்ததுன்னு சொல்றாங்க. அது அப்படியா? அதை பத்தி ஒன்றும் தெரியலமா. ஆனா கள்ளச்சாராயம் வைக்கிறது வருஷத்துக்கு ஒருக்கா 2கா ஜனங்க செத்துந்தான் இருக்காங்க. 10 பேர் 20 பேர் செத்துந்தான் இருக்காங்க. அப்பத்துல இருந்தே இன்னும் சரியா முடிவு இன்னும் எடுக்கல. இதுக்கப்புறமாவது கள்ளச்சாராயத்துல யாரும் உயிரிழக்கக்கூடாது, கள்ளச்சாராயம் விற்கக்கூடாதுன்னு தமிழக அரசு ஒரு முடிவை கொண்டு வரணும். அரசாங்கத்திற்கு இந்த மாதிரி நடைபெறுகிற விஷயங்கள் எல்லாம் அரசல் புரசலாக தெரியத்தான் செய்யும். தெரிந்திருந்தும் மெத்தன போக்கிலே அவர்கள் இந்த நிகழ்ச்சியை, இந்த தருணத்தை கையாண்டிருக்கிறார்கள். அப்படி இல்லாமல் எப்படி ஒரு செய்தி உடனுக்குடன் அவர்களுக்கு வருகிறதோ உடனே அதை அவர்கள் பொறுப்பாக கவனித்து அதை கையில் எடுத்து அந்த இடத்திலேயே தடுக்க வேண்டும், கண்டிக்க வேண்டும். அப்படி விட்டதும் அரசாங்கத்தினுடைய குறையாகத்தான் நான் கருதுகிறேன். புரியுதுங்களா? அந்த மாதிரி வரணும் அரசு. அரசு இந்த மாதிரி தீமையான பொருளை விற்கக்கூடாது, மதுபானமே விற்கக்கூடாது. காசு இது இப்போ அங்கங்கே கடை இருக்கு இல்லையா, அது எல்லாமே ஒழியணும். ஃபேக்ட்ரி இருக்குது, மதுபான ஃபேக்ட்ரி இருக்குது. அப்போ இப்போ கள்ளச்சாராயம் கொஞ்சமாக விற்றா 50 இருந்துட்டான். இவன் ஃபேக்ட்ரியை வச்சு விநியோகம் பண்ணுறான். ஆயிரக்கணக்கான பேர் இறக்க வாய்ப்பு இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும், ஆயிரக்கணக்கான பேர் இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இதில் கொஞ்சோண்டு ஏதோ தீமையானதை கலந்துட்டான், ஒரு 50 பேர் செத்துட்டான். இப்போ ஃபேக்ட்ரின்னும் போது நிறைய கலந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அப்போ ஆயிரக்கணக்கான பேர் இறந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, லட்சக்கணக்கான பேர் வாய்ப்பு இருக்குது. ஆகையால இந்த சாராயம் மதுபானன்றது காதிலே கேட்கக்கூடாது. ஏன்னா அப்படி இருந்தா மனுஷன் உயிர் வாழ்வான், அவன் குடும்பம் நல்லா இருக்கும். செத்து போன பின்னாடி செத்து போன பின்னாடி அவனுக்கு ஒரு 10,000 கொடுத்து 10 லட்சம் கொடுத்துடலாம், 5 லட்சம் கொடுத்துடலாம். எல்லாம் ஏற்கத்தக்கதே இல்லாதது. அதனால இந்த மதுபானம் ஒழிக்கணும்னா மொத்தம் ஒழிக்கணும். தப்புதாம்மா, அதுவும் குடியேற தூங்க முடியாது. ஏன்னா பழக்கம் ஆயிடுச்சு. ஏதோ நிறைய கொஞ்சம் சாப்பிடுவாங்க, அதனால அது மீண்டும் நம்ம போயிட்டு சாப்பிடணும்னா அது தப்பான வேலை தான். அது என்ன ரூல்ஸ்ன்னா, கள்ளச்சாராயம் விற்கிறவங்களை பிடிச்சி 10 வருஷம் 20 வருஷம் ஜெயிலில் போடுங்க. ஃபர்ஸ்ட் அது உற்பத்தி பண்ற இடத்த பார்த்து அழிங்க, உற்பத்தி பண்ற ஆளுங்களை பார்த்து கைது பண்ணுங்க. அது அப்புறம் ஏன் விற்கிறாங்க? விற்கிற இடத்துல இருந்து தானே வருது அந்த கள்ளச்சாராயம். அதை வாங்கி சாப்பிட்றாங்க. விற்கிற இடத்த ஃபர்ஸ்ட் பேன் பண்ணுங்க. யார் யார் விற்கிறாங்களோ அதெல்லாம் போயிட்டு தடை பண்ணுங்க. அதுக்கு உண்டான நபர் மேல நடவடிக்கை எடுங்க.
கவர்மெண்ட் டாஸ்மார்க் இருக்கிறது மகாபெரும் தவறு. அதை ஒழிக்க வேண்டும். ஆனால் அதை ஒழிப்பதற்கு எந்த அரசியல் கட்சியும் தயாராக இல்லை. ஏனென்றால் அதிலிருந்து தான் பெரிய வருமானம் வருகிறது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அந்த வருமானம் இல்லை என்றால் ஆட்சியை நடத்த முடியாது. எல்லோருக்கும் இலவசம், எல்லோருக்கும் எல்லாம் இலவசம் என்கின்ற நிலை இருக்கிற வரை இவர்கள் டாஸ்மார்க்கை வைத்துத்தான், அதிலிருந்து வருகின்ற வருவாயை வைத்துத்தான் ஆட்சியை நடத்த முடியும். ஆனால் மக்கள் திருந்த வேண்டும். எந்த இலவசமும் எங்களுக்கு தேவையில்லை, நான் நேர்மையான அரசாங்கத்தை தேர்வு செய்ய விரும்புகிறேன் என்ற ஒரு நிலை வருகிற போது நிச்சயமாக இந்த டாஸ்மார்க் அத்தனையும் ஒழிந்து போகும். இந்த கள்ளச்சாராயம் வந்து கிட்டத்தட்ட 50 பேருக்கு மேல இறந்துருக்குறாங்க. இது வந்து முதல்ல இது அரசுக்கு தெரியும், தெரியாம இது நடக்க போறது இல்லை. அப்ப ஆகையால வந்து ஒரு ஒரு உயிர் வந்து இந்த உலகம் பூரா சேர்ந்தா கூட அந்த உயிரை உண்டாக்க முடியாது. அதை நம்ம உணரணும். அதை உணர்வு இல்லாம தான் வாழ்ந்துகிட்டு இருக்க மனுஷன். அதை உணர்ந்து என்ன செய்யணும்னா தீமையான பொருட்களை விநியோகிக்க கூடாது. அந்த மாதிரி அரசு வந்தா தான் நாடு வந்து வல்லரசு நாடு ஆகும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னும் நடக்காம தடுக்க என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன்? என்ன பண்ணா அது கவர்மெண்ட் தான் சொல்லணும். என்ன கவர்மெண்ட் அது என்ன முடிவு எடுக்கிறாங்க, அவங்க தந்த முடிவு எடுத்தாங்கன்னா நல்லது. அப்படி ஒழிச்சுட்டா நம்ம நாடு தமிழ்நாடு வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். ஓட்டெல்லாம் நீ எலெக்ஷனுக்கு வர வேண்டியதெல்லாம் இல்லை. எங்களுக்கு ஓட்டு போடுங்க வர வேண்டியதெல்லாம் இல்லை. நீ ஒழிச்சிட்டாலும் ஓட்டு உனக்கு தான். இதை தெரிஞ்சு வாழ கத்துக்கணும். இதுல அரசு அதிகாரிகள் நிறைய பேராலதான் இந்த நிறைய உயிர் இழந்திருக்குன்றாங்க. அது நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை பத்தி என்ன நினைக்கிறேன்னா, நம்ம தெரியாம எதுவும் நம்ம சொல்ல முடியாது. ஆனா மக்கள் செய்து தப்பு, அதுதான் சொல்ல முடியும். அது உயிர் விட்டு இப்போ குறைஞ்சபட்சம் ஒரு 10 பேர் தான் அதுல சாப்பிட்டு செத்துக்கிறாங்கன்னா அது மீண்டும் போயிட்டு நம்ம சாப்பிட்டது தப்பு. அது மீண்டும் அதுக்கு வந்தவங்களும் போய் சாப்பிட்டுக்கிறாங்க பாரு, அந்த காரியத்துக்கு வந்தாங்க பாரு, அவங்க போய் சாப்பிட்டு உயிர் விட்டுக்கிறாங்க பாரு. அது ரொம்ப முட்டாள்தனம். அது ரொம்ப முட்டாள்தனம். அது